தயவு செஞ்சு நான் சொல்றத 2 பேரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். அருந்ததி ப்ளீஸ், தயவு செஞ்சு அழாத. உங்க அப்பா அம்மா கோவம் என்னன்னு எனக்கு தெரியாதா? அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காதுமா. நீதான் பார்த்தல, உங்க அப்பா உன்னை நினைச்சு அழ ஆரம்பிச்சிட்டாரு. அது ஒண்ணு போறதா சொல்லு? என்ன மன்னிச்சிடுங்க. பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற. என்ன பெத்தவங்களை விட உங்களை தாங்க அதிகமா வேதனைப்படுத்திருக்கு. ஆனா நீங்க எல்லா கஷ்டத்தையும் ஏத்துக்கிட்டு இப்ப எனக்காக வாதாடுறீங்க. நான் உங்களை தொலைச்சிட்டேனே. கைக்கு கிடைச்ச புதையல தொலைச்ச மாதிரி நான் உங்களை தொலைச்சிட்டேனே. ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாத ப்ளீஸ். எங்க நான் உங்களை ஒண்ணு கேட்பேன், கோச்சிக்க மாட்டீங்களே? சொல்ல இருந்தது. இனிமே உங்க பொண்டாட்டியா வாழணும்னு கேட்டா அது ரொம்ப கேவலம். ஆனா உங்க கூடவே உங்களை பாத்துக்கிற ஒருத்தையா அட்லீஸ்ட் உங்க வேலைக்காரியாவது ஏத்துக்குவீங்களா? எனக்கு இந்த வீடு, எங்க அம்மா அப்பா யாருமே வேண்டாங்க. நான் உங்க கூடவே வந்துடுறேங்க ப்ளீஸ். இது பாரு அருந்ததி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா பக்குவமா கேளு. எதையுமே அவசரப்பட்டு முடிவு பண்ணக்கூடாது. அதுவும் இப்ப நீ இருக்கிற சூழ்நிலையில, இந்த நிலைமையில உன் எதிர்காலத்தை பத்தி யோசிக்க கூட கூடாது. வேண்டாம், அது நல்லதில்ல. உங்க அப்பா அம்மா பார்த்தல, அவங்களோட முகத்துல தெரிஞ்ச மாற்றத்தை பார்த்தல, அவங்க நிச்சயமா உன்னை ஏத்துக்குவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு அருந்ததி. எப்படி உன்னை ஒதுக்க முடியும் அவங்களால சொல்லு? 1000 சொன்னாலும் நீ அவங்க பெத்த பொண்ணு தானே. அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டாங்க அருந்ததி. நிச்சயமா உன்னை ஏத்துக்குவாங்க, புரியுதா? நான் இப்போ உன்னை கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இனிமேல் நீ அவங்களுக்கு ஒரு நல்ல மகளாவது நடந்துக்கணும். ப்ளீஸ், அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இத்தனை பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி நீ வாழணும். நீ நல்லா வாழணும். தனியா வாழ்ந்தாலும் தைரியமா தெம்பா வாழணும். அது ஒண்ணுதான் எனக்கு நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே. புரியுதா நான் சொல்றது உனக்கு? அதுக்கு முதல்ல உங்க அப்பா அம்மாவோட ஆதரவு உனக்கும், உன்னோட அன்பும் ஆதரவும் உங்க அப்பா அம்மாவுக்கும் தேவை. மறுபடியும் சொல்றேன், உங்க அப்பா அம்மா விஷயத்துல உனக்கு சந்தேகமே வேண்டாம். நிச்சயமா உன்னை மனப்பூர்வமா அவங்க ஏத்துக்குவாங்க. ஆனா நீ அவங்க கூட இருக்கணும். அதுதான் உனக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. தைரியமா இருக்கணும். புரியுது நான் சொல்றது? தைரியத்தை என்னைக்குமே கைவிடக்கூடாது. தைரியமா இருப்பல்ல? அவங்களுக்கு ஆதரவா தைரியமா இருப்பல்ல? ப்ளீஸ். நான் கிளம்புறேன். வரட்டுமா?
போச்சு. ஆண்டவா, எல்லாம் போச்சு. அந்த சிறுக்கி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி தெருவுல இழுத்து விடுற மாதிரி விட்டுட்டு போயிட்டா. சுத்து வட்டாரத்துல எல்லாம் நம்ம பேரு சீரழிஞ்சு போச்சு. அத மறக்கறதுக்குள்ள இந்த வீட்டு மருமக இங்கிலீஷ் பேசுற எடுவட்ட பையன் எவ்வளவு ஒரு சிறுக்கியை இழுத்துக்கிட்டு சீமைக்கு போயிட்டானோ. என் மகளும் நானும் வடிச்ச கண்ணீர் இப்பதான் காயவே ஆரம்பிச்சது. அதுக்குள்ளர அத்தை அழாதீங்க அத்தை. என் பொழப்பு தான் அழற பொழப்பா போச்சேம்மா. என் மனசுல கூட நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. என் மக செல்வம் இப்படி ஒரு கேடுகட்ட காரியத்தை பண்ணுவான்னு சொல்லி நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்லம்மா. அதை நினைக்கும் போது என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குமா. அத்தை செல்வம் ரொம்ப நல்லவரு. ஏதோ ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை. மண்ணாங்கட்டி, என்னடி பெரிய சந்தர்ப்ப சூழ்நிலை. எப்ப அவ இந்த வீட்டு படியை விட்டு இறங்கி போனாலும் அப்பவே அறுந்து போச்சுடி அவளோட உறவு. இதுவே செல்வம் எவளாவது ஒரு மூணாம் மனுஷன் இழுத்துட்டு போயிருந்தான்னா கூட அவளையே நான் அவனுக்கு கட்டி வச்சிருந்திருப்பேன்டி. ஆனா அவ அந்த ஓடுகாலையில இழுத்துட்டு போயிருக்கா. நாம ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட வாய் கிழிய பேசும். இப்ப அண்ணன் பண்ண தப்புக்கு என்ன பேசுறது? ஏன் சரோ, எத்தனை தடவை அவனுக்கு பெருசா வக்காலத்து வாங்கியிருக்கேன். என்னமோ தப்பே பண்ணாதவன் யோகியா அப்படி இப்படின்னு சொல்லுவேன். இப்ப பண்ணி வச்சிருக்கிற காரியத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன் போய் தலைகுனியர் மாதிரி ஆயிடுச்சு. எத்தனை தடவை என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டிருக்கான். சரி, தம்பியா இருந்தாலும் அவன் பக்கம் நியாயம் இருக்கிறதுனால பேசாம நிப்பேன். அவன் என்ன கோவிச்சாலும் நான் உள்ளுக்குள்ள பெருமைப்படுவேன். இந்த மாதிரி ஒரு நல்லவன் யோகியமானவன் எனக்கு தம்பியா அமைஞ்சிருக்கான்னு பெருமையா சொல்லுவேன். ஒட்டுமொத்தமா செருப்பால் அடிச்சிட்டான். இப்ப எந்த மூஞ்சியை வச்சுட்டு பெருமைப்படுவேன்? நாம அவனை எப்படியாவது வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம்னா அவன் இப்படி புத்தி கட்டு போயிருக்க மாட்டான்டா. அட என்னம்மா நீங்க வேற, எத்தனை தடவை அவனை மாத்தி மாத்தி நம்ம எல்லாம் கெஞ்சிருக்கோம். அப்பெல்லாம் பெரிய முனிவர் மாதிரி பேசிட்டு இப்போ சரி கூட்டிட்டு போனா வேற யாரும் கிடைக்கல, அந்த ஓடுகாலி தான் கிடைச்சாளா? நீ என்னன்னு நல்லவளா இருக்கிறவ எப்படி லாட்ஜ்ல போய் தங்குவா? இந்த மாதிரி ஆளுங்க தான் அங்க போய் தங்குவாங்க. எல்லாரும் ரொம்ப மோசமா பேசுறீங்க. எனக்கு என்னவோ அப்படி நடந்ததாவே தோணல. உனக்கு தோணாது. ஏன்னா இந்த விஷயம் எல்லாம் உனக்கு தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். கடத்திருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எப்படி வெளில தலை காட்டுறது? தக்க கேடு. இந்த லட்சணத்துல அண்ணே நான் உன் கூடயே இருக்கேன், தொழில கவனத்தை செலுத்துவோம், பெருசா கிழிச்சிருவோம்னு யோசனை வேற. இல்லங்க செல்வம் சொல்லு, அவனை பத்தி நல்ல விதமா ஏதாவது சொல்லு. ஊருக்கே நியாயம் சொல்ற பையலுக்கு இது தப்புன்னு தெரியாதா? நான் நிம்மதியாவே இருக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டு இருக்காங்க. தண்ணி ரெடியா? எடுத்து தலையில ஊத்து, அப்படியாவது தலைவலி குறையுமா பாப்பா. ஆண்டி வாமா, அக்கா ஏதோ பாத்திரம் குடிப்பீங்கன்னு சொன்னாங்க. உள்ள வாமா, எடுத்து தரேன். சரி ஆண்டி. வா. உட்காருமா. எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாமா. பவானி, வேணும்னா இந்த புத்தகத்தை படிச்சுட்டு கொண்டு வந்து கூட. தேங்க்ஸ் ஆண்டி. ஹலோ, என்ன புக் அது? இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் பார்த்துட்டு கொடுக்கலாமா? Excuse me. Thank you.
அக்கா அக்கா என்ன என்னாச்சு? அந்த ரமேஷ் சொன்னேன்ல அவங்க மறுபடியும் வந்திருக்காங்கக்கா. இது ஒரு பெரிய விஷயமா? போய் போய் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நாம வாடகைக்கு வந்திருக்கோம் பாரு. சரி சரி, அவன் கிடக்குறா, நீ எதுக்கு கவலைப்படுற? உள்ள போ, பாத்துக்கலாம். சரிக்கா. ச்சே, நமக்கு எங்க போனாலும் நிம்மதி இருக்காது. வாடா, நான் பெத்த யோகிய சிகாமணி. ஏண்டா இப்படி ஒரு அசிங்கத்தை பண்றதுக்கு தானே இவ்வளவு நாள் நீ நல்லவனா இருந்த? சந்தி சிரிக்க வச்சிட்டியடா. உன் பொண்டாட்டி மாதிரியே 2 மடங்கு பெருமை எனக்கு தேடி தந்துட்டேப்பா. என்ன நீ தப்பு பண்ணிட்டேன்னு கூட நாங்க வருத்தப்படல. ஆனா உன்னை வேணான்னு ஒதுக்கிட்டு போன ஒருத்திக்கிட்ட எப்படின்னா முகம் கொடுத்து பேசுன? உனக்கு அசிங்கமா இல்ல? நிர்மலா, நெருக்கதியா நின்னுகிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு ஏய், என்னடா பெருசா விளக்கம் கொடுக்கறியா? உன்னை இந்த குடும்பத்தை தீராத அவமானத்துக்கு ஆளாக்குனவடாவ. ஏண்டா எத்தனை தடவை என்ன உன் அண்ணனை நிர்மலாவில திட்டி இருப்ப. இப்போ கடைசியில என்னடா ஆச்சு? ஊருக்கெல்லாம் சகுனம் சொல்லுமா பள்ளி. கழனிப்பானைக்குள்ள விழுந்த கதை மாதிரி ஆயிப்போச்சடா இப்போ உன் கதை. அம்மா, நான் பண்ணது தப்புன்னு இப்பவும் என் மனசு சொல்லலமா. அது எப்படிடா உனக்கு தப்பா தெரியும்? நீ அவளும் ஒண்ணுதானே. அத்தை, என்னத்த இப்படி பேசுறீங்க? நான் நிஜத்தை தாண்டி சொல்றேன். இவன் நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம ஒட்டஞ்சத்திரத்துக்கு ஓடி போனவன் தானே. இவன் ஒரு ஓடுகாலி, அந்த சிரிக்கி ஒரு ஓடுகாலி. அதான் எனத்தோட சேர்ந்த மாதிரி வெக்கங்கட்டு ஒன்னா ஓடி போயிருக்காங்க. அண்ணே, டேய், என்னடா அண்ணன்? உன்னை நினைச்சு எவ்வளவு தூரத்துக்கு பெருமைப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஒரே நாள்ல எல்லாத்தையும் நொறுக்கிட்டியாடா. இல்லண்ணே, அடச்சி. இப்ப அந்த அருந்தத்தை விட உன் மேல தான்டா எரிச்சல் அதிகமா வருது. என் மூஞ்சிலேயே முழிக்காத இனிமே. என்ன செல்வம் இப்படி பண்ணிட்டீங்க? எல்லார்கிட்டயும் உங்க மரியாதையை கெடுத்துக்கிற மாதிரி இப்படி பண்ணிட்டீங்களே. ஏன் இப்படி செஞ்சீங்க? அண்ணே, இந்த வீட்டுல உள்ள எல்லாருமே அவங்க மனசுக்கு தோணுனபடி என்னை திட்டிட்டு போயிட்டாங்க. யாருமே நான் சொல்றத காது கொடுத்து கூட கேட்கல. நீங்களாவது தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்கறீங்களா? ப்ளீஸ். அருந்ததியை நான் சந்திச்சது நடு ரோட்ல. புருஷன் கூட சண்டை போட்டுட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே வந்து பிறந்த வீட்லயும் யாரும் இல்லாத ஒரு பரிதாபமான நிலையில நடு ரோட்ல வச்சு அவளை நான் பார்த்தேன். நமக்கு என்ன அப்படின்னு ஒதுங்கி இருக்கலாம். மனசு கேட்கல. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு தன்னந்தனியா, அது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு வகையில என்னைக்கோ ஒரு நாள் என் வாழ்க்கையில சம்பந்தப்பட்டவன். பாவமா இருந்துச்சு. அதான் அங்க கொண்டு போய் தங்க வச்சேன். அது கொலை குத்தமா? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக வாழ்க்கை முழுக்க நான் அவளை எதிரியா பார்க்கணுமா? ஒரு ஆபத்துனா கூட உதவி பண்ணக்கூடாதா? எனக்கு நீ கஷ்டம் கொடுத்தியே, அதனால உனக்கு இது தேவைதா, இந்த கஷ்டத்தை நீ அனுபவி அப்படின்னு சொல்லி அவனோட நிலைமையை பார்த்து கை கொட்டி சிரிக்கக்கூடிய சின்ன புத்தி எனக்கு இல்ல. நீ என்ன பண்ண முடியும்? என் செல்வம்
அவ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறான்னு எடுத்துக்கிட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. என்ன நீ பேசுறீங்க? நீங்க எப்படி பேசலாமா? ஏன் நான் ஏன் அப்படி பேசக்கூடாது? இல்ல நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியே நீங்களும் மனசார நடக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் உங்களை படுத்தின பாட்டுக்கு மொத்தத்தையும் உதறி தள்ளிட்டு என்னைக்கோ இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியில போயிருக்கணும். போனீங்களா? அன்னைக்கு நிர்மலாவுக்கு பிரசவ வலி வந்து துடிச்ச போது எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்திருப்ப. இப்ப நீ அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே? துடிச்சு போனீங்க, ஓடி போய் வலுவுல உதவி பண்ணீங்க. ஏன்? அதான் நீ சில பேருக்குன்னு அடிப்படையில சில குணம் இருக்கு. அதுபடிதான் நாம நடக்க முடியும். சுட்டு போட்டாலும் வேற மாதிரி நடக்க முடியாது. நீங்க நானு நாமெல்லாம் இப்படித்தான் அப்படியே பழகிட்டோமே. மாத்திக்க முடியாது. செல்வம், நீங்க சொல்ற நியாயம் எனக்கு புரியுது செல்வம். ஆனா உங்க அண்ணன் புரிஞ்சுக்கு வர உங்க மேல எவ்வளவு கோவமா இருக்காரு. அண்ணக்கோ எனக்கு பழகி போனதா? சமாளிச்சிருவேன், சமாதானப்படுத்திடுவேன். அண்ணி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா?